நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம போர்டுடைய ஒரு சர்வீஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5200 போட்ட 5200 போட்ட மோனோ போர்டு. இது வந்து எஸ்டிகே ஓப்பன் மாடியூல் சர்க்யூட்னு சொல்லுவோம். அந்த சர்க்யூட்டில் இதில் மோனோ போர்டு ஒரு சேனல் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து கொடுத்துருக்கிறது ஆடியோ வரல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம அதை வந்து ஆடியோ ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம எப்படி வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம செக் பண்ணோம், அந்த ப்ரொசீஜர் தான் நம்ம பார்க்குறோம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டு மேனுஃபேக்சரிங் யாராச்சும் பார்த்துட்டு இருந்தாலும் நம்மளுடைய போர்டை வந்து குறை சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு நீங்கள் போக வேண்டாம். இது வந்து முழுக்க வந்து பார்த்திங்கன்னா சர்வீசிங் வீடியோ தான் போடுறோம். இந்த போர்டில் என்ன ஃபால்ட் இருக்குது, ஃபால்ட் ஆனாலும் எப்படி ரெடி பண்ணுறது மட்டும்தான் போட்டுட்ருக்கோம். அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய குறைகள் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபரை வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுவீங்க. இதில் இருக்கிற குறைகள் சொல்லவில்லை, இது வந்து குறைகள் இல்லைங்கிற மாதிரி கிடையாது. இதில் வந்து ஒரு ஃபால்ட் ஆகுது. அந்த ஃபால்ட்டை வந்து நம்ம எப்படி வந்து ரெக்டிஃபிகேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதை ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா குறைகள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க. அதை தவிர்க்கணும்னு நான் நினைக்கிறேன் நண்பர்களே. இந்த போர்டோட மேனுஃபேக்சரிங் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறது எவ்வளோ ஒரு கஷ்டம். அதுவும் இல்லாமல் இந்த போர்டு வந்து டிசைனுக்காக எவ்வளோ தூரம் உழைப்பு போட்டிருக்காங்க. இந்த ஒரு போர்டு வந்து நம்ம கைக்கு வரும்போது பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய பின்னாடி ஒரு உழைப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஈஸியாக ஒரு வார்த்தையில் வந்து இந்த போர்டு வந்து சரியில்லை, அந்த போர்டு சரியில்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். அதுக்குண்டான ரீசன் வந்து நம்ம வந்து அதை நம்ம ட்ரை பண்ணாமல் ஈஸியாக இவங்களோட குறைகள் வந்து ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அப்படி வந்து நம்ம போடும்போது நம்ம அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம செய்யும்போது பார்த்திங்கன்னா நாம் வந்து கரெக்டான ஒரு பாதைக்கு நம்ம போக மாட்டோம். நம்ம போடக்கூடிய வீடியோகள் எல்லாமே வந்து சர்வீசிங் வீடியோ தான். நம்ம வந்து போர்டோட மேனுஃபேக்சரிங்கில் வந்து டார்கெட் பண்ணியே நம்ம எந்த ஒரு வீடியோவும் போடல. ஸோ வந்து இது எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு சப்ஸ்கிரைபர் எல்லாமே மனதில் வச்சுட்டு உங்களுடைய சர்வீசிங் நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக மட்டும்தான் இதில் என்ன ஃபால்ட் வருது, அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிற மட்டும்தான் நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த போர்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம மல்டிமீட்டரில் வந்து என்னென்ன இது இருக்குது, ஷார்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அடுத்த வோல்ட்டு கொடுத்துட்டு நம்ம வந்து டிரைவிங் வோல்டேஜ் எல்லாம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம போர்டுடைய ட்ரான்ஸ்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம மீட்டரை டயோடு மோடில் வச்சுட்டு நம்ம ட்ரான்ஸ் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஎன்பி ட்ரான்ஸ்டர். நம்ம வந்து அதோடைய பேஸ் எமிட்ரு வந்து நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். அடுத்தது பேஸு எமிட்ரு, பேஸ் கலெக்டரு பார்க்குறோம். ஓகே. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதே பேஸ் கலெக்டர் செக் பண்ணுறோம். ஓகே. பேஸ் எமிட்ரு பார்க்குறோம். இந்த 184 வருது. இந்த 184 எதனால் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு ஒரு 220 ohms வந்து போட்டிருப்பாங்க. அந்த 220 ohms உடைய பேரலாக போட்டுக்கனால நம்மளுக்கு அந்த வேலையை காமிக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த டிரைவிங் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். டிரைவிங் ட்ரான்ஸ்ஃபர் ஓகே தான். அடுத்து இந்த டிரைவிங் ட்ரான்ஸ்ஃபர் செக் பண்ணுறோம். ஓகே தான். ஓகே தான். ட்ரான்ஸ்ஃபர் ஓகே தான்.
இந்த டிரான்சிஸ்டருமே உங்களுக்கு வந்து ஓகே தான். அது பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய எல்லா டிரான்சிஸ்டருமே மோரலஸ் ஓகேவாக தான் இருக்குது. ஸோ வந்து நம்ம சப்ளை வோல்டேஜ் கொடுத்துட்டு இதுக்கு வந்து டிரைவிங் வோல்டேஜ் வந்து வருதா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் இது வராத போது பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துக்கு இருக்கக்கூடிய அந்த போர்டு வந்து எஸ்எம்டி அடிச்சிருக்காங்க. இதை நம்ம கழட்டி வந்து நம்ம சிக்னல் டிரான்சிஸ்டர் ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் கொடுத்து நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா போர்டுக்கு வந்து நம்ம சப்ளை வந்து கொடுத்தாச்சு. நம்ம வந்து இன்புட் சப்ளை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். வோல்ட்டுக்கு மாற்றிட்டு இன்புட் சப்ளை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். ஓகே தான். இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம அந்த டிரான்சிஸ்டருக்கு டிரைவர் டிரான்சிஸ்டருக்கு இதுக்குள்ளே வரக்கூடிய வோல்டேஜ் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். கிரவுண்டு நம்ம வோல்டேஜ் செக் பண்ணி பார்க்குறோம். பவர் சப்ளை வந்து கரெக்டாக வருதான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். மைனஸ் வோல்ட் ஓகே. டிரான்ஸ்ஃபரை ப்ளஸ் வோல்டேஜ் செக் பண்ணி பார்க்குறோம். ப்ளஸ் வோல்டேஜ் ஓகே. நம்ம பேஸுக்கு வந்து நம்ம 0.5 வோல்ட் வரணும், ஆனால் வரல. அதை இங்கே வச்சு பார்க்குறோம். யூஸ்வலாக இதுக்கும் வரல. ஸோ அதோடைய டிரைவிங் டிரான்ஸ்ஃபருக்கு வருதா வந்து செக் பண்ணி பார்ப்போம். அதுக்குமே வரல. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது என்ன காரணம்னு தெரில. ஆனால் ஏன்னா எல்லாம் ஓகே, ஆனால் வந்து இந்த போர்டில் கூட நம்ம ஃபால்ட்டுக்கு இருக்கிற சான்சஸ் இருக்குது. அது என்னங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து இந்த போர்டோடைய சர்க்யூட் வந்து நம்ம ட்ரேஸ் அவுட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு 5200 போர்டை வந்து நம்ம எடுத்துருந்தோம். அந்த போர்டை வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துட்டே வந்தோம். இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு காம்பவுண்ட் வந்து மிஸ் ஆகிருக்கு. ஸோ அதனாலவே கூட இந்த ஃபால்ட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூகிச்சு வந்து நம்ம பார்த்தோம். என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீக்கர் அவுட் வருது. இந்த ஸ்பீக்கர் அவுட்டில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு கெப்பாசிட்டர் போட்டு 2 1K போட்டு முன்னாடி வந்து ஃபீட்பேக்குக்கு வந்து போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரியும் இந்த நேரு. ஆனால் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரியே லைன் இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீக்கர் அவுட்டு, இதே உங்களுக்கு ஸ்பீக்கர் அவுட்டு. ஸ்பீக்கர் அவுட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து போய் டைரெக்டாக இங்கே போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து உங்களுக்கு வந்து 2 1K ரெசிஸ்டர் போட்டிருக்க மாதிரி இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த ஸ்பீக்கர் அவுட்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த 2 1K இருக்கிறது இல்லைங்களா, ஆனால் ஒரு 1K தான் போட்டிருக்காங்க பாருங்க தெரியும். இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோல் இல்லாதனால அந்த ரெசிஸ்டர் வந்து போடாமல் விட்டாங்களாட்டு இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 1K வந்து நம்ம சால்டர் பண்ணி ஸ்பீக்கர் அவுட்புட் வந்து வருதா, ஸ்பீக்கர் அவுட்டில் வந்து நம்மளுக்கு வோல்டேஜ் வந்து வித்தியாசம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த போர்டில் பார்த்த மாதிரி அந்த ரெஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் போடாமல் இருந்துச்சு. இந்த போர்டோடைய ரெஃபரன்ஸ் வச்சு பார்க்கல. அது போல் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/4 வாட் ரெஃபரன்ஸ் வந்து நான் சால்டர் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்புட் சப்ளை கொடுத்தாச்சு. நம்ம வந்து பின்னாடி அந்த வேல்யூஸ் எல்லாம் கரெக்டாக வருதான்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து நம்ம பயாசிங் வோல்டேஜ் வந்து இருக்கான்னு சொல்லி நாங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். பயாசிங் வோல்ட் வருது. நம்மளுக்கு வந்து 0.3 கிடைக்குது. ஓகே தான். ஓகே ஓகே. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பயாசிங் வோல்டேஜ் எல்லாம் நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஸ்பீக்கர் லைன் வந்து நம்ம அவுட்புட் கொடுத்துட்டு நம்ம வந்து ஆடியோ வந்து வருதான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பீக்கர் லைன் வந்து கொடுத்து நம்ம ஆடியோ செக் பண்ணி பார்க்கலாம். ஸ்பீக்கர் லைன் வந்து நான் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஓகே, ஸ்பீக்கர் லைன் வருது. ஆடியோ டெஸ்டிங் பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம இந்த போர்டில் வந்து ஒரு காம்பவுண்டு மிஸ்ஸிங்னால வந்து நம்மளுக்கு ஆடியோ அவுட்புட் வரல. நம்ம ரெஃபரன்ஸுக்காக இன்னொரு ஆடியோ போர்டு வச்சு நம்ம செக் பண்ணங்காட்டி அந்த காம்பவுண்டு மிஸ்ஸிங்னால தான் நம்மளுக்கு வந்து சவுண்ட் வரலன்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஸோ வந்து இந்த வீடியோ வந்து நம்ம சர்வீஸ் பர்பஸ்க்காக மட்டுமே தான். நம்ம வந்து ஒரு மேனுஃபேக்சரையோ அல்லது ஒரு போர்டு மேனுஃபேக்சரிங்கையோ வந்து நம்ம வந்து குறை சொல்லலை. நம்ம வந்து இது மூலிமா நம்ம ஒரு நாலேஜ் எடுத்துக்கிட்டு நம்ம சர்வீஸிங் ஸ்கில்லை வந்து நம்ம அப்டேட் ஆகலாம். ஸோ இந்த வீடியோ வந்து இந்த சர்வீஸ் பண்ணுற பர்சன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி வீடியோ நம்ம தொடர்ந்து அப்லோட் செஞ்சுட்டே வரோம். அதுக்கு வந்து நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.